பாடுங்கள் இறைவன் புகழையே. உலக மீட்ப பிறந்த நாளிதுவே, உலக மாந்தர் மகிழும் நாளிதுவே. உலக மீட்பர் பிறந்த நாளிதுவே, உலக மாந்தர் மகிழும் நாளிதுவே. உன்னதத்தில் மாட்சி மண்ணகத்தில் அமைதி, உன்னதத்தில் மாட்சி மண்ணகத்தில் அமைதி. விரைந்து வாருங்கள் அன்பு மாந்தரே, மகிழ்ந்து பாடுங்கள் இறைவன் புகழையே. உலக மீட்பர் பிறந்த நாளிதுவே, உலக மாந்தர் மகிழும் நாளிதுவே. உலக மீட்பர் பிறந்த நாளிதுவே, உலக மாந்தர் மகிழும் நாளிதுவே. உன்னதத்தில் மாட்சி மண்ணகத்தில் அமைதி, உன்னதத்தில் மாட்சி மண்ணகத்தில் அமைதி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இதை 3 அரசர்கள் விழாவாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு இனத்தாருக்கு, ஒரு குலத்தாருக்கு அல்லது ஒரு நாட்டிற்கு மட்டும் கடவுள் விரித்தானவர் அல்ல. மாறாக கடவுள் வெளிப்பாட்டை உணரக்கூடிய ஒவ்வொருவருக்கும், கடவுளை வாஞ்சையோடு தேடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுள் உரித்தானவர் என்பதைத்தான் இந்த திருவிழா நமக்கு வலியுறுத்துகின்றது. 3 ஞானிகள் கடவுள் வெளிப்பாட்டை உணர்ந்தார்கள், வாஞ்சையோடு தேடினார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் 3 ஞானிகளைப் போல கடவுள் வெளிப்பாட்டை உணரக்கூடிய அந்த ஆற்றலை, ஆவியானுடைய வல்லமையை இறைவன் நமக்கு தந்தரள வேண்டும். அவரை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய உணர்வுகளோடு இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டை தொடங்கியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற, அவரை போற்றி புகழ்கிற இந்த ஆண்டிற்காக, இந்த ஆண்டை நமக்கு அளித்தமைக்காக அவரை போற்றி புகழ்கிற இந்த நேரத்தில் திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் சிறப்பாக நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புத்தாண்டு தொடங்கிய பின்பு எல்லோருமே ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. அந்த ரெசல்யூஷனில் இதையும் நம்ம வச்சுக்குவோம். நாம் செய்கிற குற்றம் குறைகள், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதை நிறுத்தக்கூடிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக அதற்கான வல்லமையும் ஆற்றலையும் வேண்டி திருப்பள்ளியில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் இந்த திருப்பள்ளியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி உருக்கமாக மனம் வருந்த நேரத்தில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. இறைவா, விண்மீன் வழி நடத்தவும் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மையை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்பும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன்
நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பை வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வாசனங்கள் 2-3 மற்றும் 5-6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினருக்கும் வாக்குறுதிகளின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ரேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான்.
அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மற்றில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை தீபன் முன்னுரையிலே அவர் உரைத்ததை போல உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது, இனிமேல் எல்லாம் நல்லா ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைச்சா நமக்கு அது சரியாக இருக்குமான்னு தெரியல. புத்தாண்டு பிறந்ததுனால எல்லாம் சரியாயிடுமா? எல்லாரும் புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களை எப்படி தேடுவாங்க? எல்லாம் ராசி பலன் பார்க்குறாங்க, எல்லாம் அப்படி இப்படி ஜோசியம் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கும், இந்த ஆண்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் டிவியிலெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எங்கிருந்தோ நம்ம தலையில் வைக்கப்படுற விஷயம் இல்லை. இது நாம் ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி கொள்கிற ஒரு காலத்தில் தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், அழைத்து செல்கிறார். ஆகவே இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வாதத்தினுடைய தலங்கள் எப்படி அமைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறாரு. இது தெரியாதவங்க என்ன செய்வாங்க? நமக்கு ஆசீர்வாதம் ஏதோ இதில் இந்த வானத்தில் இருக்கிற சூரியன்லேருந்து வருது, சந்திரன்லேருந்து வருது, கோள்கள்லேருந்து வருது, இதெல்லாம் இப்படி போணுச்சுன்னா இப்படி நடக்கும். எது எப்படி நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலே ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இவைகள் என்ன செய்யணும்னா நம்மளை அலைக்கழித்து கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நேரம் நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு நேரம் நமக்கு ஒரு பெரிய அழிவையும் வேதனையும் அது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா விதமான காரியத்தையும் கடந்து நில்லுங்க அப்படின்னு அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். அதை தான் ஃபாதர் முன்னுரையில் ஒரு இது சொன்னார், ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னார். எடுத்துட்டிங்களான்னு எங்களுக்கு தெரியல, எடுக்கலைன்னா எடுங்க. என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறதுனே தெரியல ஃபாதர் அப்படின்னா, இந்த ஆண்டு எப்படியாவது நம்ம அந்த வீட்டை கட்டணும், இந்த வீட்டை கட்டணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு நிறைய உலகம் சார்ந்த ரெசல்யூஷன் நிறையா எடுக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான ரெசல்யூஷன் ஆண்டவருடைய வெளிப்பாடு. தந்தை அமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்வது. அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகம் ஏதோ ஒரு சக்தியில் அழைத்து செல்லப்படுது. அதில் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே செயல்படுது. இப்போ யார் எந்தெந்த எனர்ஜி வச்சுருக்கிறாங்களோ அந்தந்த எனர்ஜியின்படி அவங்க ஓடுறாங்க. பாசிட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்லக்கூடியது கடவுள் சார்ந்த காரியங்கள் நமக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? நன்மைத்தனத்தின் பிள்ளைகளாக இருக்க விரும்புவாங்க. இந்த நெகட்டிவ் ரீசார்ஜில் இருக்கிறவங்க, நெகட்டிவ் சைடு நிற்கிறவங்க, அவங்க உலகம் சார்ந்த, உலகத்தினுடைய அழிவு சார்ந்த அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியத்தில் ஓடிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ நாம் எப்படி ஓட போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கரத்தில் இருக்கிறது. அதை நாம் சிந்திக்கணும். இந்த புதிய ஆண்டில் இதையெல்லாம் உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு எங்கே போய் கேட்பேன் ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பைபிள் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியை ஒப்பு கொடுத்து அதில் வார்த்தையான தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். சரி, திருப்பலிக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் அந்த விவிலியத்தை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து நிறைய விடுதலையை கண்டு கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு நிறைய சாட்சிகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் பெருமை அடைகிறோம். உங்களுடைய சாட்சிகளை கேட்கும் போதெல்லாம் நாங்கள் பெருமை அடைகிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிற உறுதியோடு இந்த நாளினுடைய செய்திக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 3 வாசகங்கள் நமக்கு உண்டு.
அதில் நற்செய்தியில் நம்ம முதல்ல போகிறோம். அதில் கூடிய அடையாளங்களை நம்ம முதல்ல பார்க்குறோம் பாருங்கள். ஏரோது அரசன் அவருடைய காலத்தில், யூதேயாவில், பெத்லெஹேமில் இயேசு, பாருங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு அடையாளம் பாருங்களேன். ஏன் இதெல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க? வரலாறுக்குள்ளே இதெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த அரசன் வந்திருக்கிறான், அரசன் ஆண்ட காலம், அந்த இடம், அந்த சூழல், அதில் இறங்கி வந்தவர் யார், இதெல்லாமே இந்த அடையாளங்கள். இதில் கிழக்கிலிருந்து ஞானிகள் வராங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? கிழக்கிலிருந்து ஞானிகள். அப்படின்னா ஒருத்தர் வரலை, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாங்க சொல்லப்படலை. அவங்க கொடுக்குற அந்த கிஃப்ட்டு பொருள்களை வச்சு இவங்க 3 பேராக இருக்கணும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 3 கிஃப்ட் வந்திருக்குது, பரிசு பொருட்கள். அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் நிறைய அடையாளங்கள். அவரது விண்மீன் எழக்கண்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விண்மீன் ஒரு அடையாளமாக நிற்கிறது. அப்போ இதை மாதிரி இந்த நற்செய்தியை நீங்கள் வாசிக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய அடையாளங்கள் நம்மளை சுற்றிலும் அப்படியே கொட்டி கிடக்குது. இந்த அடையாளத்தை எல்லாம் கண்டு கொண்டு அதன்படி செல்லுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அப்போ நம்மளை சுற்றிலும் ஒரு அடையாளம் கிடக்கிறது. அந்த அடையாளத்தை கண்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே கடந்து போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் இன்றைய வாசகங்களை நம்ம கூர்ந்து கவனித்து இந்த திருக்காட்சி, அதில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு திருக்காட்சி? ஆண்டவரின் திருக்காட்சி அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் திருக்காட்சி. இப்போ ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். அவருடைய காட்சியை பார்க்கத்தான் இந்த அரசர்கள், 3 அரசர்கள் வராங்க. 3 அரசர்கள் பார்க்கறது திருக்காட்சி இல்லை. அவர்கள் யாரை பார்த்தார்கள்? யார் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு? கடவுள் கொடுக்குறார். அப்போ திருக்காட்சி. இந்த முகம் பார்க்க போகிறாங்க அவங்க. சுத்தமாக சாதாரணமாக சொல்லணும்னா முகம் பார்க்குற, இந்த முகம் பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்களேன். அது பிறந்த குழந்தையில் ஆரம்பிக்கும். முகம் பார்க்குற குழந்தைய பார்த்தோன்னே அந்த முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சியை பார்த்து என்ன செய்வாங்க? நம்மலாம் கமெண்டெல்லாம் கொடுப்போம். அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குது, அப்படிலாம் சொல்லுவோம். இது நம்ம வழக்கமாக நடக்கக்கூடிய காரியம். அதே அந்த முகம் பார்க்குற நிகழ்வு, அந்த குழந்தைய காட்டுங்க, முகத்தை காட்டுங்கன்னு நம்ம அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சி உறவாடி, அந்த குழந்தைக்கு புரியாட்டினாலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது கிக்கி பிக்கின்னு ஏதாவது செஞ்சு அந்த குழந்தைய சிரிக்க வச்சு அந்த முகம் பார்த்து மகிழ்கிறது. இதே முகம் பார்க்குற நிகழ்வு எங்கே போகுன்னா, சாவினுடைய அடையாளத்தில் நீங்கள் இறப்பு நடந்துருச்சுன்னா கடைசியாக என்ன சொல்லுவாங்க? முகம் பார்க்குறவங்களாம் பாருங்கன்னுவாங்க. கடைசியாக அந்த குழியில் கொண்டு போய் அந்த நபரை வைப்பதற்கு முன்பாக இதை சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம தான் படுத்திருப்போம்ல, மற்றவங்க தான் நம்மளை பார்ப்பாங்க. அப்போ எந்திரிச்சு நம்ம பார்த்தோம்னா எல்லாம் ஓடிடுவான். நானும் முகம் பார்க்குறேன் அப்படின்னு படுத்திருக்கிறவர் எந்திரிச்சார், எல்லாம் ஓடிடுவான். அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும்? அந்த முகத்தை பார்த்த உடனே முகத்தை மூடி அவங்க என்ன செய்வாங்க? அடுத்த கட்டத்தை வேலையில் செய்வாங்க. அப்போ முகம் பார்க்கிறது. இப்போது இந்த திருக்காட்சினா என்ன? அந்த முகம் பார்க்கிறது, கடவுளுடைய முகத்தை பார்க்கிற ஒரு பாக்கியம். இதுதான் இன்றைக்கி இந்த பாக்கியம் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறது எந்த விதத்துலையும் தவறாக இருக்க முடியாது. பாருங்களேன், இப்போ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு? இந்த திருக்காட்சி பெருவிழா நாளில் நமக்கு ஞாபகம் வர்றது பூரா பொங்கல் வைக்கணும். பாருங்கள், நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பொங்கல் விழாவை ஏதோ வேறு ஒரு மதத்துடைய விழான்னு சொல்லி நம்ம தமிழர்கள், நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிட்டோம்? நம்மலாம் வித்ட்ரா பண்ணி வெளியில் வந்துட்டோம். அதனால் இந்த பொங்கல் விழா என்பது கலாச்சார விழா, நம்முடைய தமிழ் கலாச்சாரம் மண்ணின் விழா என்பதை மறந்துட்டு இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்தோணியார் பொங்கல், 3 ராஜா பொங்கல். ஓகே, பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. அதுக்கு நம்ம பொங்கலை அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு கலாச்சார பெருவிழா. இது சில நேரத்தில் இதை கிளாஷ் ஆகிறதுனால அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக இதை சொல்கிறேன். அப்போ இது 3 ராஜா அன்றைக்கி பொங்கல் வச்சு செஞ்சுட்டு நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? குடிலெல்லாம் கலைக்கிறது, இதுதான் ஒரு அடையாளமாக இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். நான் உண்மையாகவே இந்த ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுகிறேனா? அவருடைய முகத்தை நான் தரிசிக்க ஆசைப்படுகிறேனா? இந்த கேள்வி நம்ம உள்ளத்தில் தனிப்பட்ட விதமாக கேட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நட்கரணையை பார்க்குறோம், நட்கரணை உட்கொள்கிறோம், எல்லாமே செய்கிறோம். பட் இந்த பர்சனலைசேஷன் அப்படின்னு வாங்க பாருங்களேன், தனித்துவமாக்குறது ஒவ்வொரு கேள்வியையும். நான் இவ்வளோ நாள் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன், இந்த கடவுளை ஒரு நாள் நேராக பார்க்கணுன்னு நமக்குள்ளே ஆசை வந்திருக்குதா? இந்த 3 ஞானிகளுக்கு பாருங்கள், யாரோ ஒரு பெரிய தலைவர் தோண்டிட்டாருப்பா, அங்கே வந்துட்டார். அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை அவங்க என்ன செய்கிறாங்க? பயன்படுத்தி அந்த விண்மீனை பார்த்துட்டு ஓடி வராங்க பாருங்களேன். இன்றைக்கி நமக்கும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் கிடைச்சிட்டே இருக்குது. அந்த வெளிப்பாட்டை நம்ம தொடர்ந்து போகணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம்.
எல்லாருக்குமே ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த வெளிப்பாடுங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த வெளிப்பாட்டை புரிஞ்சு கொள்வது ஒரு ஆவிக்குரிய ஒரு அபிஷேகமான ஒரு கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லலாம். அப்போ இந்த நாளில் ஒரு பைபிளில் ஒரு சில அடையாளங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லேவியர் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நெகட்டிவ், அது ஒரு பரிதாபமான செயல்னு வச்சுக்கோங்களேன். ஆரோனின் புதல்வர்களான நாதாபும் அபிகுவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தார், யார் உள்ளே வரணும், யார் தூபம் போடணும், யார் என்ன வேலையை செய்யணும்னு எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கிறார். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஆரோனின் புதல்வர்கள் பெருமை, நாங்கள் எங்கள் அப்பா ஆரோன் மோசேக்கு பக்கத்தில் நிற்கிறார் தெரியுமா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சம்பவம் நடந்துருச்சு, பார்த்துட்டாங்க. என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன், எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாக இருந்தார். ஒன்றும் பேச முடியல. கடவுளுக்கு எதிராக பேச முடியல. பாருங்கள், இதை மோசே அழகாக விளக்குறார். என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். அப்போது நம்ம ஆண்டவருடைய அந்த காட்சியை பார்க்க போகணுன்னா அதற்குரிய ஆர்டர் இருக்குது. சும்மா எல்லா நிலையிலும் நம்ம போயிட முடியாது பாருங்களேன். அதற்குரிய ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறது. விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். அவர் எப்பெல்லாம் அந்த கடவுளோட அந்த பிரசன்னத்தில் இருந்துட்டு வராரோ அவருடைய முகத்தில் ஒரு ஒளி. பாருங்கள், அங்கே நம்ம பார்க்கணும், தூவம் போட போன 2 பேர் காலியாக போட்டான். ஆனால் இங்கே மோசே போய் அந்த பரிசுத்தத்தில் இருந்துட்டு வராரு, அவருடைய முகம் பளிச்சுன்னு இருக்குது. அந்த முகத்தை பார்க்க முடியல மக்களால், திரை போட்டுக்கொள்கிறார். தொடக்க நூல் 32:30 நம்ம பார்க்குறோம். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். பாருங்கள், இங்கே யாக்கோபு என்ன செய்கிறாரு, கடவுளுடைய முகத்தை நேரில் கண்டு உயிர் பிழைத்ததாக அவர் உணர்ந்து அந்த இடத்திற்கு பெனியேல் என்கிற பெயரை வைக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள், அவர் தப்பிச்சிட்டார், ஏன்னா இவர் கொல்லப்படலை, இவர் இறக்கலை. அதே போல் மோசே பாருங்கள், அவர் ஒளி, கடவுளுடைய ஒளி இவர் மேல் வீசியதே அவர் பார்க்குறார். இப்போ இந்த அடையாளங்களை பார்க்குற போது ஒரு பக்கம் கடவுளுடைய திட்டத்தின்படி நிற்காதவங்க கடவுளுக்கு முன்னாடி, அவருடைய முகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவங்க அழிவுறாங்க, இறந்து போகிறாங்க. இங்கே ஒளி வீசுது, ஒருத்தர் நான் உயிர் பிழைச்சிட்டேன் கடவுளுக்கு முன்னாடி நின்றுன்னு பெருமையாக சொல்கிறாரு. இப்போ பார்க்கணும், அப்போ ஒரு புறம் ஒரு கடவுளுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நிற்க முடியாத நிலை, ஒரு புறம் நிற்கிறவர்கள் பெருமை அடைகிற நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இவங்க தகுதியுள்ளவராக நிற்கிறாங்க, எப்படி இவங்க தகுதி இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். 2 கொரிந்தியர் 3:7 பவுலடியார் சொல்கிறாரு, கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாக இருந்தும், அவர் கையில் வச்சுருந்த அந்த கட்டளை, அதை சொல்கிறார் 10 கட்டளை, அது சாவை விளைவிப்பதாக இருந்தும் கட்டளையை கடைபிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய பேர் சாவுக்குள்ளே தான் போனாங்க. கட்டளையை கடைபிடிச்சா விடுதலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெறும் கட்டளையை மட்டுமே கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சாவு தான். அதுதான் பவுலடியார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நானும் என்னுடைய பிரசங்கத்தில் அதை கோடிட்டு காட்டியிருக்கிறேன். சட்டத்தை சார்ந்த வாழ்க்கையிலிருந்து கடந்து நீ என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போகணும். அதுதான் நம்ம ஆண்டவர், அதை தான் இந்த இடத்துல அவர் உணர்த்த விரும்புகிறார். அதனால் நீங்கள் உடனே குழம்பிடக்கூடாது. அப்போ சட்டத்தை கடைபிடிச்சா சாவா, சட்டத்தை மட்டுமே கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாவு தான். அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். அது மாட்சியுடன் அருளப்பட்டது. அப்படி இருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாக இருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதாவது அழிவுக்குரியதாக இருந்த அந்த சட்டத்தினுடைய மாட்சியே இவ்வளவு இருந்ததுன்னா, அழிய முடியாத ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய மாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார். மத்தேயு 17:2 நம்ம பார்க்குறோம், அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார், அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. அப்போ இந்த சட்டத்தினுடைய இந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் நான் வாசித்த சட்டம், அழிவுக்குரிய அந்த சட்டமே மாட்சிக்குரியதாக இருந்ததுன்னா,
அழிக்க முடியாத இன்னொரு கட்டம் உயர்ந்த நிலை இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு மத்தேயு 17:2 சொல்கிறாரு. அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த இடத்துல என்ன காட்டுறாரு? தோற்றம் மாறி காட்டுறாரு. அவருடைய தோற்றம் மிகுந்த வெள்ளை வெள்ளேரென்று ஒரு பளிச்சிடக்கூடிய ஒரு பெரிய வல்லமையாக இருந்தது. இதுதான் அந்த உயர்வினுடைய அடையாளம் அப்படிங்கிறத பவுலடியார் சொல்ல விரும்புகிறார். அப்போ இந்த தோற்றம் மாற்றி நமக்கு வெளிப்படுத்தின அந்த ஆண்டவரை தான் அந்த இடத்துல நம்ம இன்றைக்கி உலகத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டவர் தான் அவருடைய திருமுகத்தினுடைய தரிசனத்தை நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு சாராருக்கு உகந்தது அல்ல, இது எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே. யாரெல்லாம் இயேசுவே ஆண்டவர்னு சொல்கிறாங்களோ எல்லோருக்குமே இந்த இயேசுவினுடைய திருமுக தரிசனம், அதாவது அந்த திருக்காட்சி அருளப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இயேசு எனக்கு தெரிவாரா, இயேசுவினுடைய காட்சியை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு யாரும் பின்வாங்க முடியாத அளவுக்கு. அடிப்படை என்ன? அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய ஆழம். அதைத்தான் இந்த 2வது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தூயாவி வழியாக எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். பாருங்கள், ஆண்டவர் இந்த அடையாளத்தின் வழியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? உலகத்துக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அன்பு பிள்ளைகளை நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு நிலைக்குள்ளே கஷ்டப்படுற நிலைக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இதோ இந்த ஆண்டவரை நாம் பார்ப்பதற்கு தகுதி என்பது உலகம் தருகிற தகுதி அல்ல. பொருள் நிலையோ அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வினுடைய நிலைகள் பல்வேறு விதமாக இருக்கிறது. அந்த நிலைகளோ இது ஆண்டவருக்கு உரியது அல்ல. ஆண்டவருடைய நிலை என்பது வித்தியாசமானது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் அடையாளப்படுத்துகிறார். இதை வெளிப்பாடில் இந்த உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், திருவெளிப்பாடு 22:1 வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த வானதூதர் வாழ்வழிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது அப்படின்னு, அந்த கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்து அரியணையிலிருந்து புறப்பட்டு வருகிறது அப்படின்னு அந்த நீரை பற்றி சொல்லிட்டு, சாபத்திற்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது அப்படின்னு, ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை இங்கு இருக்கும், கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள், அவரது முகத்தை அவர்கள் காண்பார்கள், அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது, விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. பார்த்தீங்களா, இந்த திருவெளிப்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தெய்வத்தினுடைய உன்னதமான வெளிப்பாட்டினுடைய உச்சக்கட்ட நிலை பாருங்க. முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சட்டம், பழைய ஏற்பாட்டில் சட்டம் வெளிச்சமாக இருந்தது. அந்த சட்டம் அப்படியே கடந்து இயேசுவாய் மாறிய போது இயேசு வெளிச்சமாக இருந்தார். இயேசுவை பார்த்த பிறகு நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்மை உயர்த்தி எடுத்து செல்கிற போது திருவெளிப்பாடு சொல்லுகிற அந்த உயர்ந்த மாட்சி நமக்கு அருளப்பட இருக்கிறது. அப்போ இந்த திருக்காட்சியினுடைய பெருவிழா நாளில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படை காரியங்களாக இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் இந்த திருக்காட்சி அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த அடிப்படை கேள்வியைத்தான் இப்போ நம்ம கேட்டு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த திருக்காட்சி அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே போக முடியாது, அல்லது போய் அங்கே வர பார்க்க முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? எபேசியர் 2:10 சொல்லுகிறது, ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்மளை ஒரு இடத்துல கடவுள் வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல நீ நல்லது செய்யணும். அந்த இடத்துல என்ன நன்மைத்தனம் தேவைப்படுதோ அதை நீ செய்யணும். ஒரு நியூஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியில் ஒரு குடும்பத்தை பற்றி சொன்னாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம், தாய் தந்தை இறந்துட்டாங்க. 2 குழந்தைகள், 2 சின்ன பசங்க இருக்கிறாங்க. ஒரு வயதான பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அரசாங்கத்துக்கு மனு எழுதியிருக்கிறாங்க. இந்த குழந்தைகளை பாதுகாக்க முடியல, சாப்பாடு கூட கொடுக்க முடியல, நான் ஒருத்தர் சம்பாரித்து இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும், நான் வயதாகி போயிடுச்சு, அதனால் ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு அந்த செய்தியை அவங்க என்ன செய்கிறாங்க, சமூகத்துக்கு சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே என்னுடைய உள்ளத்தில் எழுந்த சிந்தனை, அரசாங்கம் செய்ய வேண்டும், அது நம்ம ஓரமாக வச்சுருவோம், அது அவங்களுடைய பொறுப்பு, அதெல்லாம் அப்படி கண்டிப்பாக உதவி செய்வாங்க இந்த செய்தி போணுச்சுன்னா.
இன்னொன்று, இந்த அரசாங்கத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே போனார்கள்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் அந்த ஒரு குடும்பத்தை தாங்குவதற்கு தகுதியற்றவர்களாய் மாறி போனார்கள்? இன்னும் ஆழமாக நான் யோசிக்கிறேன், அந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா இல்லையா எனக்கு தெரியாது. நான் இன்னும் அந்த ஆய்வுகளை செய்யலை. ஒரு சிந்தனை எழுந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அல்லது 2 கிறிஸ்தவ குடும்பம், ஒரு 5 கிறிஸ்தவ குடும்பம் இருந்திருந்தாலும் அவங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரியான துன்பப்படுகிற பிள்ளைகளை தங்களோடு இணைத்து கொள்ள அவர்கள் முன்வர வேண்டும். இது உடனடியான நாம் கை கொடுக்கக்கூடிய, நற்செயல்கள் புரியக்கூடிய ஒரு அழைப்புக்கான ஒரு தளங்களாக இது இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம சிந்திக்கிறோம். அப்போ நான் இருக்கிற இடத்துல என்னால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்ய கற்றுக்கொள்ளணும். இயேசுவே பார்த்திங்கன்னா போகிற இடத்துல கண்டிப்பாக அவருக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த காணிக்கைகளை இவங்க என்ன செய்கிறாங்க? யூதாசு கையில் பணப்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது ஏழைகளுக்கு அவர் கொடுக்குறாருன்னு பைபிள் சொல்லியிருக்குது. ஏழைகளுக்கு அவங்க கொடுப்பதுண்டு. அப்போ இயேசு சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரல ஊரில், அவர் இந்த வேலையும் செய்திருக்கிறார். சீடர்கள் இவர் வெளியில் போகும்போது ஒரு வேலை யாருக்கும் ஏதாவது செய்ய சொல்லியிருப்பார், அதுக்கு தான் போகிறார் இவர் அப்படின்னு நினைத்து கொண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே. அப்போ இயேசு வெறுமையாய் பார்த்து கொண்டு இருந்தவர் அல்ல. ஒரு இடத்துல கூட சீடர்கள் வந்து சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, இவர் ஜெபக்கூடம் கட்டி கொடுத்தார். உடனே இயேசு இறங்கி போய் செய்கிறாரு. அப்போது நன்மைத்தனங்களை செய்ய கடவுள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு, அதை தன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பாருங்களேன் அன்பு பிள்ளைகளே, கொலோசியர் 1:10 நம்ம பார்க்குறோம், நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றி அறிவில் வளர வேண்டும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் நல்லது பண்ணிட்டா போதும் அப்படின்னு. இல்லை, அடுத்த கட்டத்தையும் நம்ம தாண்டி போகணும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். இதில் நிறைய பேர் ஃபெயிலாக போய்டுறாங்க. நற்செயல்கள் செய்கிறாங்க, ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாருங்கிற அந்த உண்மையை உணர முடியாமல் கடவுளை பற்றிய அறிவில் தோற்று போகிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் நன்மை செய்கிறாங்க. இல்லை, அது இல்லை. கடவுளுடைய கடவுள் என்ன நமக்கு எதிராளியா அல்லது தீமை செய்ய சொல்கிறாரா? இந்த கடவுள் என்கிற கான்செப்ட் வந்து அது எந்த நிலையில் இருந்தாலும் அவர் இந்த சமூகத்திற்கு நன்மை நினைக்கிறவரை தான் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கடவுளை நம்ம அறிக்கை செய்வதில் நம்ம ஏன் தொய்வடைய வேண்டும்? அந்த கடவுளை பற்றிய அறிவில் வளரணும். இப்போ நிறைய பேர் தெய்வ நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன செய்கிறோம்? அவர்களுடைய நம்ம இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறபடியாக ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அடுத்தவர்களை அன்பு செய்யுங்க. அவங்க இப்படி இருந்தால் அன்பு செய், இல்லை அயலாரை அன்பு செய், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும். இன்றைக்கி இந்த கோட்பாடை வேறு எந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்துதா என்று எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா கோட்பாடுகளும் அவங்கவுங்களை காப்பாற்றி கொள்ள தான் சொல்லி கொடுத்துக்கிட்டதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை நமக்கு வைக்கலை. அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்று கொண்டு இதோ இவரைத்தான் அன்பு செய்ய வேண்டும், இவரைத்தான் அன்பு இல்லை. இவரை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அடையாளம் யாராக இருந்தாலும். அயலார் என்பவர் யார்? துன்பத்தில் இருக்கிறவர். அப்போது இந்த இடத்துல என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்றாருன்னா, நீ விண்மீனாய் மாறு அப்படின்னு சொல்கிறார். திருக்காட்சி பெருவிழாவில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய அடையாளம் என்னென்னா, இந்த 3 அரசர்களும் இயேசுவை பார்க்கணும், அந்த குழந்தையை பார்க்கணும், அந்த ராஜாவை பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு அடையாளம் அந்த விண்மீன் தான். அந்த விண்மீன் வழிகாட்டியது. இப்போ நாமும் அந்த விண்மீனாய் மாறணும். நாமும் விண்மீனாய் மாறி யாருக்காவது ஆண்டவரை காட்டக்கூடிய, ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக, ஆண்டவரிடத்திலே கூட்டி செல்லக்கூடிய அடையாளமாக நம்ம மாறணுங்கிறது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். அப்போ நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் அந்த நேரம் அவர்களுக்கு நன்மை செய்யும். ஆனால் அதை தாண்டி கடவுளுடைய அறிவில் நம்ம நிறைந்து அவர்களை ஆண்டவர் பக்கமாய் அழைத்து செல்கிற அந்த ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்களேன், அது ஒரு நிறைவான அபிஷேகம். எபிரேயர் 10:24 சொல்லுது, அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. பார்த்தீங்களா, நீ மட்டும் செய்துட்டு போகிறதில்ல, தூண்டி எழுப்பு. உன் குடும்பத்தில், உன்னுடைய சமூகத்தில், உன்னுடைய உறவில் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொடு. நாங்கள் இப்போது இந்த கேசிடிச்சியில் நிறைய நிகழ்ச்சிகளை கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒருவர் என்கிட்டத்தில் தொடர்பு கொண்டு ஒரு சிறிய காணிக்கை அனுப்புனாங்க. அப்போ சொன்னாங்க, நான் இது வரைக்கும் அப்படி யோசிக்கல ஃபாதர், என்னுடைய உறவினர் சொன்னாங்க இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே எனக்கும் அந்த மனசு வந்தது, நானும் உதவி செய்யணும் ஏதாவது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தேன். பார்த்தீங்களா, அப்போ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியம் அப்படியே இந்த ஃபயர் எப்படி பரவுது பாருங்களேன். நெருப்பு பரவணும், நன்மையான நெருப்பும் அப்படி தான்.
ஆவிக்குரிய அதாவது அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, அது இட்ஸ் லைக் அ ஃபயர். அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த அழைப்பை விடுக்கிறார். அதனால் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் எப்படி ஒரு விண்மீனாய் ஆண்டவரை நான் தேடணும். இந்த 3 அரசர்களைப் போல 3 அரசர்கள் எப்படி போனாங்க, யார் யார் போனாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். குயிஸ்லலாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அவங்க பெயர்கள் எல்லாம் என்னென்னு பாரம்பரியத்தில் அந்த பெயர்களை வச்சுருக்கிறாங்க. கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் அப்படின்னு 3 பேரை அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்கள் பேரை வச்சு பார்க்கணும். நாம் இப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக நிற்கிறேன்னா, என் வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார்னா எதற்காக கொடுத்துருக்கிறார்? ஆண்டவர் தன்னை கடவுளாக வைத்திருப்பது நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இறங்கி வந்தார் இந்த இயேசு என்கிற அடையாளம். அப்போ நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னா நான் இன்னொருவருக்கு வழிகாட்டியாக மாற வேண்டும். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்ககிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் முடங்கி போய் விடாமல் இந்த புதிய ஆண்டில் உங்கள் ஆசீர்வாதத்தை பகிருங்க, எடுத்து கொடுங்க. இறைக்கிற கேணி ஊறும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நன்மைத்தனத்தை கொடுக்காத வரை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய வேதனை கிடக்கும். அன்பு, இரக்கம், பரிவு, கருணை, காசு பணம் ஒரு பக்கம், அதை வச்சுருங்க ஒரு ஓரமாக, அதையும் கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை எண்ணில் இந்த மாதிரியான ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீடு ஆசீர்வாதத்தினுடைய தளமாக விஸ்தரிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுவைச்சு பார்க்கணும். அப்படி கொடுத்து மகிழ்கிற பிள்ளைகள் தான் பைபிள் சொல்லுகிறபடியாக கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிற அபிஷேகத்தை அவங்க சுவைத்து பார்ப்பாங்க. நீங்களும் சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயென்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயென்று.
என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, உருமாற்றி உமதாக்கும் தலைவானன்று, உருமாற்றி உமதாக்கும் தலைவானன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயென்று. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிரானையும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை, எனினும் காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினி. சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு பைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டதும் சீடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பொழிப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய வேண்டல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திரும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தன்னைக்குள்ளாக்கவும் பரிவர்க்கத்தை மனதை குண்டலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் வருமானமாக இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் ஞானிகளை அவர் பக்கமாய் இழுத்தது. அவர்களுடைய அந்த அடையாளம், அவர்களுடைய அந்த செயல்பாடு வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரை வணங்கி தொழுது கொள்ளும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் ஆண்டவரிடமிருந்து ஒரு ஆசீர்வாதம். இதோ இந்த பாடல் வழியாக இந்த புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கும்படியாக இறைவன் உங்கள் மீது அருள்மழையை பொழிந்து ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு ஆசீர்வதிக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வில் பாடி துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் வாதைகள் மெய்யாய் ஒழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் வாதைகள் மெய்யாய் ஒழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆம், அன்பு பிள்ளைகள், உணர வேண்டிய ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என் ஆசியால் உன்னை நிரப்புவேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மையும் விண்மீனாய் ஆண்டவருடைய ஆசிக்குரிய அடையாளங்களாய் மாறி வாழ்வுக்கு அழைக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள அழைக்கிற அந்த ஆண்டவருடைய குரலை கேட்டு நாம் நம்மையே கையளித்து பாடுவோம். வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவரின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவரின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. ஒருபோதும் மறவாத என் இயேசு நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத என் இயேசு நடத்திடுவார். அனுதினமும் நடத்திடுவார், புது கிருபை அளித்திடுவார். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆம் ஆண்டவரே,
பிள்ளைகள் நாங்கள் இந்த புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. அவர்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு அவருடைய வேதனைகள் எல்லாம் இதோ இந்த புதிய ஆண்டிலே எடுக்கப்பட்டு இதோ அவர்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய ஆசீர்வாதத்தினுடைய ஒளி அவர்களுடைய வாழ்வில் விளங்க தேவரீர் இரக்கமாய் கடந்து வருவீராக. கதவு திறந்திடும், கட்டுகள் அறுந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பாய். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவாய். கதவு திறந்திடும், கட்டுகள் அறுந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பாய். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவாய். என்றும் தோல்வி உனக்கு இல்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவாய். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவாய். ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய், ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் வாதைகள் மெய்யாய் ஒழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் வாதைகள் மெய்யாய் ஒழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நீர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை எங்களுக்குரிய வார்த்தையாய் நாங்கள் உணர்ந்து மகிழ்கிறோம். பரிசுத்த தெய்வம், அப்படியா இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற கவலைகள் நிறைந்த வேதனைகளும் வழிகளும் நிறைந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு இதோ ஆண்டவர் எங்களை புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தோடு அழைத்து செல்வார் என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பரிசுத்த தெய்வம், அப்படியாக இதோ எல்லோரையும் எல்லா விதமான துன்ப களத்திலிருந்து விடுவித்து புதிய ஆசீர்வாதத்தினுடைய அந்த கிருபையிலால் நிரப்புவதற்காய் நன்றி. சுகத்தின் கிருபை நிரப்பப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த புதிய ஆண்டிலே நிர்மூலமாக்கப்படும்படியாக குறைந்து ஆண்டவரே நாங்கள் பழைய வாழ்க்கையை பெற்று இதோ என் பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் வாழ்வு தரம் உயர்ந்து மகிழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் வேதனையோடு உமது திரும்ப நிற்கிறார்கள். அவர்கள் மீது நீர் கருணை கண் வைப்பீராக. ஆண்டவரே, கல்வியை இழந்து நிற்கிற பிள்ளைகள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் இதோ உமது திருமுன் கண்ணீரோடு நிற்கிறார்கள் அப்பா. இதோ அவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத ஒரு வேதனை, கற்க வேண்டிய பாடங்களை கற்க முடியாத ஒரு வேதனை அப்பா. இதோ ஆண்டவர் தாமே ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே ஞானத்தினுடைய அதிபதியாய் இருக்கிறீர் அப்பா. இதோ இதனுடைய ஆற்றலை அறிந்திருக்கிற தேவன், தீமையினுடைய அந்த மூலாதாரத்தை அறிந்திருக்கிற தேவன், நீரே எல்லாவற்றையும் மாற்றித்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பில்லாத ஒரு நிலை இந்த உலகத்திலே சுற்றி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற அந்த அழிவின் மனநிலைகள் மாற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, குடும்பங்கள் சிதைக்கப்படுகிற வேதனைகள் இதோ இந்த புதிய ஆண்டிலே இதோ மீண்டுமாய் உம்முடைய கிருபையினாலே மாற்றப்படுவதாக. குடும்பங்களை உம்முடைய கிருபையால் கட்டி எழுப்புகிற பிள்ளைகள் நிறைவாய் உருவாகி உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்ப்பார்களாக. ஆண்டவரே, வாழ்க்கையை இழந்து தவிக்கிற வாலிப பிள்ளைகள், தீமையினுடைய அந்தகார இருளுக்குள்ளே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இன்னும் எவ்வளோ விதமான
தீமைகள் எங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிற ஒரு வேதனை நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் உம்முடைய ஞானத்திற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, சமாதானத்தின் அரசர் கொடுக்கிற அந்த சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே, பிள்ளைகள் நிறைவை காண்பார்களாக, பிள்ளைகள் விடுதலையை காண்பார்களாக, பிள்ளைகள் இதோ இந்த நேரத்தில் இரக்கத்தை காண்பார்களாக. நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வம் உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே, உம்முடைய திருமுக ஒளியினாலே பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து, உம்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கி விலகாதபடி, வீணாய் போய்விடாதபடி நீரே அவர்களுடைய கரம் பிடித்து உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி, தேவ மகிமைக்கு முன்பாக பிள்ளைகளையும் அவர்கள் கண்ணீர் கவலைகள், அவர்கள் உள்ளத்திலே வைத்து மன்றாடுகிற ஆசீர்வாதத்திற்கான தேடல்கள் எல்லாவற்றையும் நீர் கொடுக்க போவதற்காக நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக வழியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும், தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதியதோர் ஆண்டின்று புலர்ந்ததே, புதுமையும் புனிதமும் மலர்ந்ததே. புண்ணியம் செய்திட அழைக்குதே, புது பாதைகள் நடந்திட பிறக்குதே. புதியதோர் ஆண்டின்று புலர்ந்ததே, புதுமையும் புனிதமும் மலர்ந்ததே. புண்ணியம் செய்திட அழைக்குதே, புது பாதைகள் நடந்திட பிறக்குதே. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இறையருள் நிறைகின்றதே. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், மனம் அமைதியில் திளைக்கின்றதே. புதியதோர் ஆண்டின்று புலர்ந்ததே, புதுமையும் புனிதமும் மலர்ந்ததே. புண்ணியம் செய்திட அழைக்குதே, புது பாதைகள் நடந்திட பிறக்குதே. மனிதரை மனிதராய் மதித்திங்கு வாழ்ந்திடுவோம். மதங்களை கடந்தின்று மனிதத்தை போற்றிடுவோம். மனிதரை மனிதராய் மதித்திங்கு வாழ்ந்திடுவோம். மதங்களை கடந்தின்று மனிதத்தை போற்றிடுவோம். இதயத்தில் இறைவன் ஒளியினை ஏற்போம். இதயத்தில் இறைவன் ஒளியினை ஏற்போம். இனிய உலகினை படைத்திடுவோம். புதியதோர் ஆண்டின்று புலர்ந்ததே, புதுமையும் புனிதமும் மலர்ந்ததே. புண்ணியம் செய்திட அழைக்குதே, புது பாதைகள் நடந்திட பிறக்குதே. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இறையருள் நிறைகின்றதே. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், மனம் அமைதியில் திளைக்கின்றதே. இனிய
புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறையருள் நிறைகின்றதே, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மனம் அமைதியில் திளைக்கின்றதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.